எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் சசிகலாவின் ஆதரவாளரான தேனிகர்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ், வணக்கம். நலமா இருக்கீங்களா? சசிகலா அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்து வந்து ஒரு பெரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ளதாக பலரும் சொல்லி வருகின்றனர். இல்ல மற்ற கூட்டணிக்கு பலம் சேர்க்கவும் சசிகலா முயலுகிறார்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அங்க என்ன நடக்குது? இல்ல, ஒரு குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சின்னம்மாவுடைய ஆதரவு பெருவாரியாக இருக்கிறது. அதிமுக தொண்டருடைய ஆதரவு நான் சொல்லுவேன், தென் மாவட்டங்களிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சின்னம்மாவைத்தான் இன்றும் பொதுச் செயலராக நினைத்துக் கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய ஆதரவை நிரூபிக்க, தன்னுடைய பலத்தை நிரூபிக்க சின்னம்மா இந்த முறை இந்த சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள். அது எந்த மாற்றம் இல்லை, அது உறுதியாக இருக்கிறார். யார் கூட்டணி என்பது அது சின்னமா அவங்க முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா எந்த கட்சியில அவங்க சார்ந்து கூட்டணி போறாங்களோ நம்ம நான் முடிவெடுக்க முடியாது. அது புரட்சித்தாய் சின்னமா தான் முடிவெடுப்பாங்க. கண்டிப்பா தனித்தே தொகுதியில வேட்பாளர் போட்டாலும் ஒரு 10-20 இடங்களிலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய ஆதரவோடு வேட்பாளர்கள். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் அம்மா நீங்க சொல்லுங்க, நாங்க சரியா வேலை பார்க்கிறோம். கண்டிப்பா அதே போல எதிரிக்கும் ஒரு பாடத்தை கற்பிப்போம் என்று தொடர்ச்சியாக சின்னம்மாவோடு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்ட மக்களும் சரி, அதே போல டெல்டா மாவட்டங்களில். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு கூட்டணி என்பது தேவைதான். அது வலுவான கூட்டணியாக இருக்கும். அதே போல துரோகத்துக்கு எதிரான கூட்டணியாக இருக்கும். அது தீயசக்தி திமுகவுக்கு எதிராக கூட்டணியாக இருக்கும். கண்டிப்பா இம்முறை புரட்சித்தாய் சின்னம்மா அவங்களுடைய ஆதரவாளர்களை நிறுத்துவாங்க. கண்டிப்பா சின்னம்மாவே தேர்தலை சந்திச்சாலும் சந்திப்பாங்க. நாளா சின்னம்மாட்ட வேண்டி விரும்பி கேட்டிருக்கேன், அம்மா நீங்க ஆண்டிவிட்டி தொகுதியில் நிக்கணுமா, ஒட்டுமொத்த வாக்குகளும் உங்களுக்கு விழும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொகுதி, புரட்சி தலைவி அம்மாவுடைய தொகுதி, புரட்சித்தாய் சின்னம்மாவோட தொகுதி, அது மாறினாத்தான் நாங்களாம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சிருக்கேன் சின்னம்மாட்ட. கண்டிப்பா ஆண்டிவிட்டி தொகுதி அவங்க நின்றா வேட்பாளர் நின்றா கண்டிப்பா பேவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க. அதே போல ஒரு 20-25 தொகுதிகளில் சின்னம்மா தனித்து வேட்பாளர் நிறுத்தினாலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை நிரூபித்த தலைவராக டிடிவி தினகரன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது என்டிஏ கூட்டணியில அங்கம் வகிக்கிறார். தினகரனை தாண்டி சசிகலா என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பெரும் கேள்வி எழுப்பப்படுது சார். அதுதான் நீங்களே முதல்ல சிந்திச்சு பார்த்து அந்த கேள்வி கேட்கணும். சின்னம்மாவுடைய ஆதரவோடுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே துவக்கப்பட்டது. சின்னம்மா இல்லாட்டி டிடிவி தினகரன் கிடையாது. அவர்களால் அவங்கள ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அம்மா இறப்புக்கு பிறகு சரி செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை கொடுத்தாங்க. என்னைக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை சின்னம்மா டிடிவி கொடுத்தா அன்னைக்கு கட்சிக்குள்ள குழப்பம். அதனால டிடிவி என்டிஏ கூட்டணிக்கு சேர்ந்த மறுகணமே டிடிவி இருக்கக்கூடிய முக்கால்வாசி தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரை விட்டு விலகிட்டாங்க. சின்னம்மா வீட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்னம்மா வீட்டுக்கு போயஸ்காரர்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தொடர்ச்சியா செய்திகளை பார்க்கலாம். அப்படின்ற போது டிடிவிக்கல்ல ஆதரவு அம்மாவுக்கு அதிமுக தொண்டர் நினைப்பது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை மட்டும்தான். டிடிவி இருந்தார் அவ்வளவுதான், சின்னம்மாவுடைய உறவினர் அவ்வளவுதான், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வளவுதான். ஆனா இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அந்த தகுதி அவருக்கு இல்லை என்பதை அவர் தொடர்ச்சியா நிரூபிச்சுட்டார். ஏன்னா அவர்கிட்ட 22 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, 18 பேர் பதவி இழந்தாங்க, எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்க. அத்தனை பேரும் தக்க வைக்காம எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு யாருமே இல்லை, நான் என்டிஏ கூட்டணிக்கு போறேன், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்குள்ள பங்காளி சண்டை, அதனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நாக்கு கூசலையான்னு கேட்கிறேன், பேசுறதுக்கு இந்த நாக்கு கூசலையான்னு கேட்கிறேன். இதை நினைத்துத்தான் அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவெடுத்து விட்டார்கள். சின்னம்மாவை தவிர்த்து வேற யாருக்கும் நம்ம வேலை பார்க்க கூடாது. சின்னம்மா நீங்க தேர்தல் சந்திங்க, சின்னம்மா நீங்க தேர்தல் சந்திங்க, ஏன் தொகுதியில போட்டிடுங்க, ஏன் தொகுதியில போட்டிடுங்கன்னு ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு தொகுதியை குறிப்பிடும் பொழுது நான் குறிப்பிட்டேன், அம்மாவின் தொகுதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் தொகுதி, ஆகவே ஆண்டிவிட்டி தொகுதி நீ நில்லுங்கம்மா, நாங்க உயிரை கொடுத்து பாடுபடுவோம், அமோக வெற்றி அடைய செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சின்னம்மா நல்ல முடிவை சொல்லுவாங்க. கண்டிப்பா ஆண்டிவிட்டி தொகுதியில சின்னம்மா நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 234 தொகுதிகளிலும்
சின்னம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலா அவர்கள் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நானு தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் எங்கெங்க அதிமுக தொண்டர்கள் ஆதரவு இருக்கோ அங்கெல்லாம் வேட்பாளர்கள் போட போறாங்க. அப்ப அங்க மட்டும்தான் உங்களுடைய செல்வாக்கு இருக்குதா சார்? அங்க மட்டும்தான் உங்களுடைய செல்வாக்கு இருக்குது அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? இல்லைங்க, செல்வாக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறது. ஆனா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு 30 தொகுதியில் இருக்கிறது. நம்ம முறைப்படி பேசணும். நம்ம கால சூழ்நிலை தகுந்து பேசணும். ஒரு 30 தொகுதியில சின்னம்மாவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. மற்ற தொகுதியில வாக்குகள் வாங்குவாங்க. ஆகவே நாங்கள் ஒரு 30 தொகுதி எங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. சின்னம்மா பிரச்சாரம் மேற்கொண்டால் 30 தொகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. சின்னம்மாவும் அமோக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 2021 அதிமுக ஆட்சி அமைக்காம போனதுக்கு டிடிவி தினகரன் ஓட்டை பிரிச்சதுதான் மிக முக்கியமான காரணம்னு சொன்னாங்க. இப்ப டிடிவியும் எடப்பாடியும் சேர்ந்து அம்மாவின் ஆட்சி அமைக்க உழைக்கிறோன்னு களத்துல இருக்காங்க. அந்த தவறு இன்று சசிகலா செய்ய போகிறாரா? இல்ல, டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி அம்மாவின் ஆட்சி கொண்டு வந்துட முடியுமா? அந்த தகுதி தராதரம் இருக்கான்னு உங்ககிட்ட நான் கேட்கிறேன். சதீஷ், நீங்க சொல்லுங்க. இந்த இருவருக்கும் அம்மாவின் ஆட்சி கொண்டு வர தகுதி இருக்கா, தராதரம் இருக்கா? ஆகவே மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனது வேஸ்ட். திரு டிடிவி தினகரன் நம்பி போனது, இந்த 8 ஆண்டு காலமாக போனது வேஸ்ட். சின்னம்மா, நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். நீங்க இந்த தேர்தலில் போட்டி போடணும். எல்லா தொகுதியும் நீங்க விருப்பம் கட்டுறதுக்கு ஆளுகள் தயாரா இருக்கிறாங்க, வேட்பாளர்கள் தயாரா இருக்காங்க. நீங்க ஒரு முடிவுக்கு வாங்கமான்னு சின்னம்மா தொண்டனுடைய வலியுறுத்தலின் பேரில் கண்டிப்பா களம் காண்றாங்க. அன்னைக்கு தெரியும் சின்னம்மாவுடைய ஆதரவு எவ்வளவு இருக்குன்னு. அதே போல டிடிவி தினகரன் என்ன பேசினாலும் சரி, பங்காளி சண்டை அங்காளி சண்டைன்னு பேசி அண்ணன் தான் எங்க அண்ணன் தான் என்ன பேசினாலும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் கூட டிடிவி ஆதரிச்சு வாக்கு சேகரிக்க மாட்டாங்க. அதே போல டிடிவி தினகரன் கூட இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்க மாட்டாங்க. அது நடக்கக்கூடிய உண்மை அதுதான். ஆகவே சின்னம்மாதான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்ற அந்த விஷயத்தை இந்த தேர்தல் மூலியமாக அதிமுக தொண்டர்கள் நிரூபிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா நடக்கும் இந்த விஷயம், இந்த தேர்தல் ரிசல்ட். சசிகலா அவர்கள் தனித்து களம் கண்டால் அது திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு உதவியா இருக்கும்ல சார்? பேருதவியா இருக்கும். அதை வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு கூட்டணி, ஒரு பலம் வாய்ந்த ஒரு 3வது அணி ஆரம்பித்தா என்ன செய்ய போகுது திமுக? நாங்க தனிச்சு நின்றாலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 30 தொகுதியில் நான் சொல்லிட்டேன். நாங்க ஒரு கூட்டணி, ஒரு 3வது அணியாக, வெற்றி அணியாக ஆரம்பித்தா திமுக எப்படி ஜெயிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா திமுகவுக்கு? அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இன்னைக்கு களத்துல கூட்டணியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சியா தாவேகா இருக்கிறது. தாவேகாவோடு சசிகலா சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன் எதிரியை வீழ்த்த, துரோகியை வீழ்த்த ஏன் தாவேகாவோடு சேரக்கூடாது? எதிரியும் வீழ்த்த வேண்டும், துரோகியை வீழ்த்த வேண்டும். ஏன் தாவேகாவோடு சேரக்கூடாது? அவரும் அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை பின்பற்றுகிறார் என்ற போது எங்களுக்கு அவர் எதிரியாக நாங்கள் பார்க்க முடியல. அதனால சின்னம்மா முடிவெடுத்து தாவேகா கூட்டணியில் இருந்தாலும் அது வெற்றி கூட்டணியாகத்தான் இருக்கும் என்பதை உங்களுடைய ஊடக வாயிலாக பதிவு செய்யறாரு. அந்த மாற்றம் இல்லை. நம்மளே சில மாதங்களுக்கு முன்னாடி பேசிருக்கோம், விஜய் வந்து நிரூபிக்கப்படாத ஓட்டு வங்கியை வச்சிருக்கிறாரு, அவரு கூட எப்படிங்க சின்னம்மா போவாங்கன்னு நீங்களே சொன்னீங்க. இன்னைக்கு வேற வழி இல்ல, அதனால விஜயோடும் நாங்க களம் காண்போம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு விஷயம் மறுபடியும் சொல்றேன் சதீஷ் அவர்கள், நாங்கள் தனித்து நின்றாலும், சின்னம்மா அவர்கள் தனித்து நின்றாலும் தொண்டர்கள் துணிவோடு இந்த தேர்தலை சந்தித்து 25 to 30 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு, தென் மாவட்டத்திலும் அதே போல டெல்டா பகுதிகளும். ஆகவே என்ன இருந்தாலும் ஒரு கூட்டணி அமைக்க சின்னம்மா தீர்மானித்தால் அது எந்த கூட்டணியும் எந்த நேரத்தில் அமையலாம். எங்களுடைய கொள்கை திமுக ஆட்சி அடுத்த அதிகாரத்துக்கு வரணும். திமுக ஆட்சி அறையிலே வரக்கூடாது. அதே போல துரோகிகளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தேர்தல் டயத்துல கூட்டணி எந்த பக்கத்துல அமையும் அப்படின்னு நம்ம அதை யூகிக்க முடியாது. அது விஜய் தான் வந்து நிச்சயமா நான் சொல்ல முடியாது. விஜய் அவர்களோட தாவைக்குதான் கூட்டணி சின்னமா வைக்க போறேன்னு அதை நான் ஆணித்தனமா சொல்ல முடியாது. சின்னமா எடுக்கக்கூடிய முடிவு தான். எடப்பாடியோடு தான் சசிகலா அவர்களுக்கு முரண் இருக்கிறது, அவர் துரோகம் செய்து விட்டார்னு நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. என்டிஏ கூட்டணியில என்ன சார் வந்து சிக்கல்? என்டிஏவில் அங்கம் வகிக்கலாம்ல? என்டிஏல அங்கம் வச்சா அமித்ஷா முதலமைச்சரா சொல்லுங்க பாப்போம். என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சார்? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னமா ஓட்டு கேட்பாங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை வராது, வரவும் கூடாது.
அதைத்தான் எங்களை போன்ற கணக்கோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்டிஏ கூட்டணிக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை சார், புரியுதுங்களா? அதனால எங்களுடைய பலத்தை நிரூபிக்க சின்னமா தயாராயிட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் தேர்தல் களத்துல யார தலைவியா நினைக்கிறாங்க, யார தலைவரை நினைக்கிறாங்க விஷயத்தை நிரூபிக்க போறாங்க சின்னமா. அதனால நாங்க தைரியமா இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பயந்துகிட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, பயந்துகிட்டு இருக்கிறார் திரு டிடிவி தினகரன். அதான் இடையில கூட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, ஒரு காலத்திலும் எங்களுடைய சித்தியும் அதே போல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக வேலை பார்க்க மாட்டாங்க. என்ன பயமா தெரியுதா எங்களை பார்த்தா? எங்களுடைய தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க, நாங்க தனிச்சு கூட நிற்போம், இல்ல நாங்க கூட்டணி அமைப்போம். நீங்க மட்டும் நேத்து வரைக்கும் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே திரு எடப்பாடி பழனிசாமி துரோகமாக சொன்னாரு. இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சொல்ற, அப்ப தொண்டர்கள் எல்லாம் கேன பயலான்னு கேட்கிறேன், இல்ல இழிச்ச வேணாம்னு நினைக்கிறேன். அப்ப அப்படி நினைச்சுதானே உங்க போக்குல நீங்க போயிருக்கீங்க. ஆகவே தொண்டர்கள் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறார்கள், அதிமுகவினுடைய கடற்கொடி தொண்டர்கள். அவர்கள் சரியான முடிவை எடுக்கிறார்கள். சின்னமாட்ட கோரிக்கை வச்சுட்டோம் நாங்க. ஆமா, எங்க தொகுதியில் நில்லுங்க, எங்க தொகுதியில் ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வலியுறுத்தி இருக்காங்க. தேர்தலை சந்திக்க போறாங்க. கண்டிப்பா இந்த உங்களுடைய ஊடகம் வாயிலா சொல்றேன், புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க ஆண்டிவிட்டு தொகுதியில் நிற்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் உழைக்க வேண்டும், அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நான் கோரிக்கை வச்சுட்டேன். சின்னமாட்டேன். முக்குளத்தோர் மக்களுடைய எண்ணமா என்ன சார் இருக்கு? சசிகலா அம்மையார் அவர்கள் தனித்து களம் காண இருக்கிறாங்க, டிடிவி எடப்பாடியோட இருக்கிறாரு, ஓபிஎஸ் இதெல்லாம் எந்த பக்கம் போக போறாருன்னு ஒரு பெரும் கேள்வி இருக்கு. இப்ப அந்த மக்களுடைய மனநிலையா என்னதான் சார் இருக்கு? நீங்க இதுல முக்குளத்தூர் மட்டும் பிரிச்சு ஜாதியை கொண்டு வராது. நாங்களும் ஒரு திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட கட்சியை சேர்ந்தவங்க தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்டமைக்கப்பட்ட இயக்கத்துல இருக்கிறோம். அப்போ அதிமுக நாங்க, நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ எடப்பாடி பழனிசாமி சொல்லுது, மக்கள் மன்றமும் தொண்டர்களுடைய மன்றமும் அதிமுக புரட்சித்தாய் சின்னமான்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு ஜாதி வேதம் கிடையாது, மதவேதம் கிடையாது. ஒரே விஷயம் சொல்லு, ஜாதி வேதம் கிடையாது. தென் மாவட்டம் மக்கள் என்னன்னா அதிமுகவினுடைய தீவிர ஃபாலோவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க முக்குளத்தூர் மட்டுமல்ல, அங்க எல்லா சமுதாயமும் இருக்கு. இப்ப முக்குளத்தூருக்கு அதே ஒரு பேவாரியான சமுதாயம், அதே போல தேவேந்திரோட வேளாளர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் விரும்பப்பட்ட தலைவிதான் சின்னம்மா. ஆகவே தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு அதிமுக ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இரட்டைலை சின்னத்தை அடையாளப்படுத்துறதே திண்டுக்கல்ல மாயத்தேவர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இரட்டைலை சின்னத்தை அடையாளப்படுத்துறது அதிமுக திண்டுக்கல் மாயத்தேவர், உங்களுக்கு தெரியும். அப்படின்ற போது அங்க எல்லா சமுதாய மக்களும் ஒன்னா இருந்து சின்னம்மா ஆதரிப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு. அதே போல மாவட்டங்களிலும் அந்த ஆதரவு இருக்கிறது. ஆகவே கண்டிப்பா எங்களுடைய பலத்தை நிரூபிப்போம். சின்னம்மாவை சட்டமன்ற உறுப்பினராக்குவோம். அதை சார்ந்து எத்தனை பேர் அறிவிக்கிறாங்களோ அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி நாங்கள் அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அமைத்தால், ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் அம்மாவின் ஆட்சி கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு பல செய்திகள் வந்த வண்ணம் தான் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, பின்னணியில் என்னதான் சார் நடக்குது? தேர்தலில் போட்டிப்படும் போது இப்ப தேர்தல் ஆணையமும் சரி, நீதிமன்றமும் சரி, எடப்பாடி பழனிசாமியோட அப்பை வீட்டு சொத்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விடுங்க, மக்கள் ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல. அப்ப நாங்க எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது, அந்த இயக்கத்துக்கு தேவைப்படுகிறது, எங்களுக்குன்னு ஒரு கொடி தேவைப்படுது. நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா விஷயங்களும் மக்களுக்கு அறியணும் இல்லையா? அப்போ ஒரு பேர்ல கண்டிப்பா ஒரு இயக்கம் ஆரம்பிப்பாங்க. அது அந்த மாற்றம் இல்லை. அது சின்னமா எடுக்கக்கூடிய முடிவு அவங்க கூடியவர்கள் அறிவிப்பாங்க. இன்னைக்கும் கூட ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா நல்ல முடிவை கிடைக்கும். அதிமுக தொண்டர்களுடைய எண்ணோட்டம் சின்னம்மாவுடைய மனசுல இருக்கு, அவங்க கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டருடைய ஆசை என்னன்னா சின்னம்மா களத்தில் இருக்க வேண்டும், அதிலும் ஆண்டிவிட்டி தொகுதியில தன்னை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொகுதி, அதே போல அம்மாவின் தொகுதி, சின்னம்மாவின் தொகுதியாக மாறினாத்தான் அதுதான் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கோயில் அந்த ஏரியா. ஆகவே கண்டிப்பா நல்லதே நடக்க போகிறது சதீஷ், அதுல எந்த மாற்றம் இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி சதீஷ், நன்றி.